அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் ருதேசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ரவீந்திரன். வணக்கம். வணக்கம். இப்போ ஓபிஎஸ் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? இந்த ஒரு முடிவு சரியானதாக இருக்குமா? ஓபிஎஸ்க்கும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் இந்த முடிவு சரியானதான் இருக்கும். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழக அரசியல் டைனமிக்ஸ் மாறிட்டு இந்த அரசியல் களம் என்பது ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் என்ற ஒரு உயரிய இடத்திற்கு திமுக கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உயர்ந்து விட்டார்கள். ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் இல்லை என்ற சூழ்நிலை தான் இன்று தமிழகத்தில் உள்ளது. அதாவது முந்தைய காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இணையான தலைவர்கள், அதேபோல் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இணையான தலைவர்கள். ஆனால் ஸ்டாலினின் உயரம் மிகப்பெரிய அளவில் 3 தொடர் வெற்றிகளின் மூலமாக உயர்ந்து விட்டது என்பதுதான் உண்மை. இன்றைய சூழ்நிலையில் அதிமுக இரட்டை தலைமையாக இருந்த போது அதில் ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகு அதனுடைய தன்மை மாறிவிட்டது. ஓபிஎஸ் நீக்கத்தால் அதிமுக சுமார் 13 விழுக்காடு வாக்குகளை இழந்துள்ளது. அதற்கு காரணம் அந்த கட்சியின் தன்மை. இரட்டை தலைமையாக இருந்த போது ஒரு பொதுத்தள கட்சியாக இருந்த அதிமுக ஒற்றை தலைமையான போது அதன் தன்மையை இழந்ததுதான் காரணம். தென் மாவட்டங்களில் டெபாசிட் இழந்தது என்றாலும் சரி, சென்னை போன்ற பகுதிகளில், மதுரை போன்ற பகுதிகளில் 3வது இடம், ஏன் கோயம்புத்தூரில் 3வது இடம் போனது என்றாலும் சரி, ஓபிஎஸ்ஐ இழந்து அந்த கட்சியின் தன்மை மாறியது ஒரு முக்கிய காரணமாகும். மீண்டும் ஓபிஎஸ்ஐ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கு சிலர் முயற்சி செய்த போது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசியல் டைனமிக்ஸ், அதாவது தன்மை மாறிவிட்டது என்பதை புரிந்து கொண்டு ஓபிஎஸ் தனக்கு மிகுந்த ஒரு அசட்டாக இருப்பார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ஓபிஎஸ்ஐ திமுகவில் இணைத்துக் கொள்கிறார். இந்த இணைப்பு என்பது ஓபிஎஸ்க்கும் தன்னுடைய அரசியல் எதிரி எடப்பாடி பழனிசாமியை தென் மாவட்டங்களிலும், குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் பொதுவாக ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் ஜாதி கடந்து எல்லா ஜாதியிடமும் ஒரு அபிமானம் கொண்டவர் என்பது அனைவரும் தெரிந்த ஒரு உண்மை. அந்த வகையில் அதிமுக தொண்டர்களிலே எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களின் ஆதரவு மாறிய அரசியல் சூழ்நிலையில் மு.க. ஸ்டாலின் தலைமைக்கு ஓபிஎஸ் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஓபிஎஸ் ஸ்டாலின் இருவருக்குமே வின்வின் ஒரு சிச்சுவேஷனை கொடுக்கும். மேலும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வெட்டறையில் கையெழுத்து போட்ட ஒரு தலைவர் தன் தலைமையில் வருவது மிகுந்த ஒரு பெருமையாகும். இதுவும் ஸ்டாலினின் புகழுக்கு மேலும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் என்று கருதுகிறேன். மேலும் ஓபிஎஸ் இருந்த கோபாலகிருஷ்ணன், அவர் உசிலம்பட்டி எம்எல்ஏ, வெல்லமண்டி நடராஜன் போன்றவர்களும் ஒரு குழுவாக திமுகவில் இணைவார்கள் என கருதுகிறேன்.